ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் காரசாரமான முறையில் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ருசியை கொடுக்கும். 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது மீன் குழம்பு இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். முழு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்து நாம் வறுக்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வறுபடும். இப்போ பார்க்கும்போதே தெரியுதுங்க, வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வந்துடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்க்கலாம். நான் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. 3 சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வறுபடட்டும். இப்போ நமக்கு போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு, நல்ல மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வெந்தாச்சுங்க. நல்லா சாஃப்ட் தன்மையில் வந்துட்டு. ஸோ இது எப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் எல்லாம் பொடிச்சு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நாம் வெங்காயம் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வறுபடட்டும். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போடுறீங்க. இப்படி நாம் மீன் குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாக வரும். உப்பு சேர்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா அரைச்சி வச்சுருந்தோன்னா அதை சேர்த்து தண்ணீர் விட்டு சேர்த்துக்கோங்க. மீன் இதில் சேர்க்கணும்.